ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினய் சேனலுக்கு. நம்ம என்ன பார்க்குறோன்னா சூப்பரான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பச்சைப்பயிறு இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிரை வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து வேக வைக்காமல் முளைக்கட்டியும் நீங்கள் பண்ணலாம். பட் இது வேக வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு ஆனியன் சேர்த்து, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்ன சாப் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து நம்ம வடை மாதிரியும் போடலாம், போண்டா மாதிரியும் போடலாம், அடை மாதிரியும் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் போண்டா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சிட்டு வந்து எண்ணெயில் வந்து பொரித்து எடுக்கணும். ஸோ நம்ம வந்து இது ரொம்ப வந்து நிறைய இதில் சத்து இருக்குது பச்சை பயிரில். இதுவே நம்ம முளைக்கட்டி பண்ணோம் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நல்லா உடம்புக்கு நல்லதாக இருக்கும். ஸோ இந்த பச்சை பயிரை வந்து வேக வச்சு நம்ம எடுத்துருக்கு. இதே நீங்கள் வந்து முளைக்கட்டினீங்க அப்படின்னா முளைக்கட்டினே வந்து அந்த பச்சையாகவே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ரன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. முளைக்கட்டினது பச்சையாகவே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு முக்கால் பதத்துக்கு மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக வந்து அரைச்சிட்டு அதில் வந்து இந்த மாதிரி வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு அந்த மாதிரிலாம் சேர்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி அந்த முளைக்கட்டினில் பார்த்திங்கன்னா வடை செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஈவினிங்காக வந்து பசங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்களோ இல்லை ஆஃபீஸ்லேருந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க யாருன்னா வந்தாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. ஸோ உள்ளே வந்து நல்லா வேகணும்னு இல்லை, பிகாஸ் இதை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சு எடுத்தது தான். ரொம்ப நேரம் இருக்கணும் அவசியம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே இது வெந்துடும். ஸோ வேக வச்சது பாருங்கள், பொரிச்சது இப்படி தான் இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா. இது வந்து போண்டா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சைட் டிஷ் கூட தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாப்பிட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் அடை மாதிரி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பெரிய உருண்டை எடுத்துகிட்டு ஒரு ப்ளைன் கவரோ இல்லாமல் இந்த மாதிரி எண்ணெய் கவர் எடுத்து இந்த மாதிரி தட்டி நம்ம வந்து ஸ்டவ்வில் போட்டு எடுத்தால் வந்து சூப்பரான நைட் டின்னரும் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம செஞ்சது வந்து தவாவில் இப்போ போட்டுக்கலாம் வாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக எடுத்து போடுங்க. இது ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் நம்ம எடுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பார்த்தா ரவுண்ட் நல்லா வரும். நல்லா பழகினவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது 2 பக்கம் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பரான நைட் டின்னர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து வெந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் திருப்பி விட்டுக்கிறேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா கூட நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இது மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.